ராகுல் காந்தி அவர்கள் நிற்கும் பொழுது உறுதியாக நான் வயநாட்டில் மட்டும்தான் இருப்பேன் நின்னாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நானும் அன்னைக்கு வயநாட்டில் இருந்தேன் ராகுல் காந்தி அவர்கள். அதன் பிறகு 2 தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டு 1 மாத காலம் ரிசைன் பண்ணாம அதன் பிறகு வயநாடை வெற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் வந்திருக்காங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ராகுல் காந்தினால் இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் எழுச்சி பெறாது என்பதை அவர்களாக ஒப்புக்கொண்டு, உலகத்தில் பாருங்க ஒரே குடும்பத்தில் 3 பேர் எம்பிகளாக இருப்பது இன்னைக்கு இந்தியாவில் தான் நடக்குது. 3 பேர், ராஜ்யசபால சோனியா காந்தி, லோக்சபால ராகுல் காந்தி, மறுபடியும் லோக்சபால பிரியங்கா காந்தி வதரா அவங்க நிக்கிறாங்க. 3 பேர் ஒரே குடும்பத்தில், தாய் மகன் மகள். காங்கிரஸ் அவர்களுக்கு ஏன் வயநாட்டில் நிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் கிடைக்கலையா? இதிலிருந்தே தெரிகிறது காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை தாண்டி அடுத்து யாரை கொண்டு வரலாம் என்பதற்கான தேர்தலாக தான் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன்.